எப்போமாவது நீங்கள் வந்து ஒருத்தங்களை அன்ஃப்ரெண்டோ அன்ஃபாலோவோ பண்ணியிருக்கீங்களா? மேபி அவங்க ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு அஃபென்சிவோ சொன்னதுனால, ஆர் நீங்கள் வந்து யார்கிட்டயோ பேச வேணாம்னு நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சொன்னாங்க, அது உங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு, இல்லை ஹர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம்னா, எவ்ரி கான்வர்சேஷன் டர்ன்ஸ் இன்டு ஆர்குமெண்ட்னு சொல்கிறாங்க. ஒரு அட்வைஸ் உண்டு. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம பேசணும்னா, ஒரு ஜென்டிலான கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணணும்னா, வெதரையும் உங்கள் ஹெல்த்தை மட்டும் பேசினா அது ஜென்டிலான கான்வர்சேஷனாக இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உள்ள கிளைமேட் சேஞ்சையும் ஆன்டி வேக்சின்ஸ் பற்றி பேசுகிறதா அந்த டாப்பிக்குமே சேஃப் கிடையாது. எவ்ரி சின்ன சின்ன விஷயத்துக்குமே இப்போ எல்லாமே டர்ன்ஸ் இன்டோ ஆர்குமெண்ட். ஒரு பொலிட்டிக்கல் ஒருத்தவங்க பேசவே முடியல. இதுக்கு மெயின் இஷ்யூ என்ன நினைக்கிறீங்க? மெயின் இஷ்யூ வந்து நம்ம வந்து லிசன் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம என்ன பிலீவ் பண்றோமோ அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள டிசிஷன் தான் எடுக்கிறோமா. ஸோ வாட் வி ஆர் நம்ம லிசன் பண்ண மாட்டேங்கிறோம். செகண்ட் திங் வந்து நம்ம காம்ப்ரமைஸையும் ஆக மாட்டோம். அந்த லிசனிங் இல்லாதனால அதனால காம்ப்ரமைஸும் இருக்காது. ஸோ நம்ம வந்து லிசன் பண்ணாததுக்கு மேஜர் இஷ்யூ வந்து டெக்னாலஜி தான். ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு 3000 டெக்ஸ்ட் மேல நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு நம்ம அனுப்பிட்டு இருக்கோமா. அது பியூர் ரிசர்ச் சொல்லுது. அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு நம்ம 100 டெக்ஸ்ட் மேல அனுப்புறோமா, அதை ஃபேஸ் டு ஃபேஸே பேசிடலாம். அண்ட் இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப டிவைடடா இருக்கோமா. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எங்க இருந்தோ ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறது நம்மளுக்கு பிடிக்கல. அப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல டப்பு டப்பு டப்புன்னு அடிப்போம். அதுக்கு கீழே நம்மளுக்கு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி இருக்காது. நம்ம தெருவில் பேசிப்போம், பிடிக்கலன்னு பிடிக்கல, அவ்வளவுதான். பட் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அங்கேருந்து கத்துறதோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கத்துறதோ எல்லாமே நம்ம பார்க்கறதுனால, அவங்கள பிடிக்காததுனால நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஒப்பீனியனா பார்க்கும் போதும் மேபி நம்மளுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வரலாம். ஏன்னா நம்ம வந்து வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வளர்ந்த மாதிரி, நீங்க ஒரு என்விரான்மெண்ட்ல வளர்ந்த மாதிரி நான் வளர்ந்துருக்க மாட்டேன். நான் வளர்ந்த என்விரான்மெண்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், வி ஆர் ஆல் கோயிங் டு ஹாவ் ஒப்பீனியன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனை என்டர் பண்றது ரொம்பவே லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு என்டர் பண்ணா நம்ம வந்து நிறைய கத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மோஸ்ட் ஆஃப் த அட்வைஸ் வந்து நீங்க வந்து கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி கண்ணை பார்க்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும், இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி நடிக்கணும். பட் நம்ம வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசணும்னு இந்த கேட்கணும்னு இல்லை. நம்ம ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ வந்து நம்ம வந்து கேட்கணும், அதான் அட்டென்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே, வாட் ஆர் த 10 பாயிண்ட்ஸ்ன்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மல்டி டாஸ்க் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோவே ஒரு எக்ஸாம்பிள் லாஜிக்கா, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா போயிருங்க. பட் டோன்ட் ஆஃப் பீட் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரா சஜஷன் வீடியோ பார்த்துட்டு அப்படி இருக்காதீங்க. இப்போ ஒருத்தங்க கான்வர்சேஷன் வைக்கிறாங்கனாலும் ஏதோ ஒரு மல்டி டாஸ்க், ஒரு ஃபுல்லா ப்ரெசென்டா இருங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். செகண்ட் திங் வந்து நீங்க வந்து ஒரு ஒப்பீனியனோ ஏதோ ஒரு பேசுறீங்க, ஏதோ ஒரு திங்க் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்க மட்டும்தான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது வெரி வெரி ராங். அடுத்தவங்களும் பேசுவாங்க, அவங்களோட பேசுறத நம்ம லிசன் பண்ணி தான் ஆகணும். இப்படி நீங்க மட்டும் பேசணும், யாருமே என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ரைட் ஒரு எஸ்ஏயோ ஒரு வாய்ஸ் நோட்டோ வாட்ஸ்அப்ல போட்டு விட்டா யாருமே உங்களை இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்க போது. நம்ம ஒரு ஒப்பீனியன் வைக்கும் போது ஒருத்தங்க இப்போ ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தங்க சேஞ்ச், ஒரு என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் வேணும்னு நினைச்சிட்டு ஒருத்தங்க பேசினாங்கன்னா அதை பத்தி தான் பேசுவாங்க. ஒருத்தங்க சேஞ்ச் வேணாம்னு நினைச்சிட்டு பேசினாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டை ஆட்சி மாற்றம் வேண்டாம்னு பேசுவாங்க. ஒருத்தங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு பேசுவாங்க. அதனால நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதான். நம்ம வந்து லேர்ன் பண்ணும். எவ்ரி கான்வர்சேஷன் வி என்டர் இஸ் டு லேர்ன்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு பர்சனல் ஒப்பீனியனை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்காட் சொல்றாரு. ஏன்னா அப்போ வைக்கும் போது அந்த ஸ்பீக்கர் ஃபீல் அக்செப்டட்
அக்செப்டடா ஃபீல் பண்ணனால நம்ம வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா அந்த ஓப்பன் அப் பண்ணதுல நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பில்லை என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து எல்லா பர்சனையும் யாரோ ஒருத்தவங்க மீட் பண்றாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே நமக்கு ஏதோ ஒன்று தெரியாது, சம்திங் அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அதுல. ஓகே, தேர்ட் டிப் வந்து யூஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் லைக் எப்போ, எப்படி, எங்க இருந்து, இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. எஸ் ஆர் நோ பதில் வர வைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நீ வந்து கோவமா இருக்கியான்னு கேட்டா நம்ம வந்து அது எஸ் இல்லைன்னா நோ தான் சொல்ல போறோம். ஸோ அவங்க தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்கள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்ல வைங்க. இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு, எப்படி நீ இது கோ த்ரூ பண்ண அப்படின்னு ஒரு ஸ்டோரி வர மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து சொல்ற மாதிரி நம்ம வந்து அவங்க தான் அது கோ த்ரூ பண்ணியிருக்கனால அவங்களுக்கு தான் அது நல்லா தெரியும். ஸோ அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேளுங்க. அண்ட் ஃபோர்த் டிப் வந்து கோ வித் த ஃப்ளோ. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு லிசன் பண்ணிட்டு இருக்கும் போது வி வில் ஹாவ் தாட்ஸ். இந்த மாதிரி தாட்ஸ் வரும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஏதோ ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூவர் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னா அவங்க பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இன்டர்வியூவர் வந்து அதுக்குள்ள ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்காம திடீர்னு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்கேயோ இருக்கும் அந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இன்டர்வியூ வந்து 2 நிமிஷம் முன்னாடியே லிசன் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நல்ல கேள்வி கேட்டுலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கோ வித் த ஃப்ளோ. இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த ஃப்ளோலேயே போயிட்டு இருக்கும். நம்ம தாட்ஸ் கண்டிப்பா வரும். நம்ம வந்து பேசுறது 225 வேர்ட்ஸ் தான் பேச முடியும். ஆனா லிசன் பண்றது 500 வேர்ட்ஸ் பெர் மினிட் நம்ம வந்து கேட்கலாமா. அதனாலதான் யூடியூப்ல 2x ஸ்பீட்லாம் இருக்கு. அந்த ஸ்பீட்லாம் இருக்குன்னா நம்ம வந்து லிசன் வந்து நிறைய பண்ணலாம். அப்போ அந்த நம்ம பேசும் போதும் அவங்க கேட்கும் போதும் நம்மளுக்கு அந்த கேட்கும் போது ஸ்லோவா கேட்குற மாதிரி இருக்கும். அந்த கேப்ல நம்ம மைண்ட் நிறைய தாட்ஸை இந்த மாதிரி உள்ள விடும். அதனால அதை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு லெட் கோ பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கோ வித் ஃப்ளோ, அந்த கான்வர்சேஷன் வித் போங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்து உங்களுக்கு ஒன்று தெரியலன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்க பேச்சு வந்து ஒரு சீப்பா இருக்கக்கூடாது. ரேடியோவில் உள்ளவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கேர்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம பேசுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அண்ட் பேசுறது ஒரு குட் சீப்பா இருக்கக்கூடாது. வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக், மேக் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 6th பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்திங் இப்போ வந்து யார்கிட்டயோ நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒருத்தவங்க இறந்ததை சொல்றாங்களோ, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றாங்களோ, அவங்க ஜாப்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்களோ, பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அதை லிசன் பண்ணாம லைக் எனக்கும் இப்படிதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் இந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது பண்ணவே கூடாதான். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நிறையவே வேறையாம். அது உண்மைதான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இட்ஸ் நெவர் த சேம். ஸோ அவங்க ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கன்னா டோன்ட் நம்ம எனக்கும் இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. 7th திங் வந்து நீங்க ரிப்பீட்டடா ஒண்ணு சொல்லிட்டே இருக்காதீங்க. மேபி நீங்க வந்து ஒரு பையனுக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம்பா அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கொஞ்சம் கழிச்சு டிசிப்ளின் இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும், ஜெயிச்சாதான் டிசிப்ளின் இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். ரிப்பீட் பண்ணா அவங்க வந்து பீப்புள் வந்து போரிங்காகவும் இருக்கும். அவங்க வந்து என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். 9th திங் வந்து இப்போ பேசும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வேண்டாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நீங்க எப்படி வந்து உங்க பேட்மிண்டன் கெரியரையோ ஏதோ ஒரு கெரியர் ஆரம்பிச்சேன்னு சொன்னோன்னே நம்ம வந்து நான் 1998 இந்த மாதிரி ஒரு கிரவுண்டுல இந்த மாதிரி ஒரு கோச் பேரை போட்டு இந்த இடத்துல இந்த சமயத்துல நான் விளையாண்டேன் அப்படின்னு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா என்ன இவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை லிசன் பண்ணவும் கஷ்டம். அதனால அவங்க கேர் பண்றது உங்க ஸ்டோரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். அதனால டீட்டெயில்ஸை போட்டு கொள்ள வேண்டாம். அவாய்ட் ஸ்மால் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்றேன். 9th திங், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம வந்து லிசன் பண்ணணும்.
லிசன் தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இந்த 10 டிப்ஸ்ல. ஏன்னா லிசனிங் வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஸ்கில் தான். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பேசும்போது அது கேட்கறது கஷ்டம்தான். நம்ம வந்து பேசுனா நம்ம கண்ட்ரோல்ல இருப்போம், நம்ம அட்டென்ஷன்ல இருப்போம். பட் அடுத்தவங்க பேசும்போது அது வந்து கஷ்டம்தான். பட் அந்த எஃபர்ட் நம்ம பண்ணாம இருந்தோம்னா ஏதோ ஒருத்தவங்க வந்து 2 பேர் கத்திட்டு இருக்க மாட்டான். அதனால அந்த எஃபர்ட்டை நம்ம எடுத்து ஆகணும்னு சொல்றாங்க. நம்ம எப்போ நம்ம வாயை ஓப்பன் பண்றோமோ நம்ம வந்து மைண்டை க்ளோஸ் பண்றோம். எப்போ கூவர்னு ஒரு கோட் உண்டு. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்பவுமே நம்ம வேலையை இழக்க மாட்டோமா லிசன் பண்றதுனால. நம்ம வந்து பேசுறதுனால லிசன் ஜாபை இழப்போமா? நம்ம எப்பவுமே கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் வராதாம். அதான் அந்த பேசிக்கான அந்த கோட்டுக்குள்ளது. ஸ்டீவன் கவே கரெக்டா சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து லிசன் பண்ணும் போது அண்டர்ஸ்டாண்டிங் தான் லிசன் பண்ணணும். நம்ம ரிப்ளை பண்ணதுக்கு லிசன் பண்ணக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி 7 Habits of Highly Effective Peopleோட ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த 10 ways of having a better conversation வந்து சிஸ்லி ஹெட்லி, அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எந்த என்விரான்மெண்ட்டில் வாங்கினா என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்கள பார்க்க நிறைய பேர் வந்து பார்க்க வருவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து இவங்க போனோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் யார் தெரியுமா, ஒரு மேயர், இவர் வந்து யார் தெரியுமா, டான்ஸர், இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அவங்க அம்மாட்ட இவங்க வந்து ஓகே எல்லாத்தையும் ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வளர்ந்தவங்களாம். ஸோ அவங்க வந்து எப்போவுமே வாயை மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களாம். மோஸ்ட்டாக அவங்க வந்து மைண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒருத்தவங்க பேசும்போது அவங்க நிறையவே இந்த மாதிரி கற்றுப்பாங்களாம். நிறைய ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டுக்கு போவேன், அது உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும் கண்டிப்பாக. அதனால் நீங்களும் போய் லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து போயிடும் சொல்றாங்க. ஓகே, இந்த டாபிக் வந்து 10 ways of having a good conversation சொல்லிட்டு ஒரு டெட் டாக், அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஐ திங்க் ஐ டன் அ குட் ஜாப். நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சான்னு ஒரு கமெண்ட்ஸ்லயோ இதுலயோ சொல்லுங்க.